ஹாய் காய்ஸ், இனி ஒரு புது வீடியோ. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெட்பூல் விஎஸ் வால்வரின். அன்வால்வரனா விஎன்ஸ் வால்வரனா? டெட்பூல் அண்ட் வால்வரின். டெட்பூல் அண்ட் உல்வரின். ஓகே, இட்ஸ் உல்வரின், சாரி. அந்த படம் வந்து பார்க்க போகிறோம். உல்வரின் ஃபேன் தான் நான், டெட்பூல் ஃபேன்லாம் கிடையாது. பட்டு அது ரிவ்யூ, அதாவது ப்ளூ சட்டை மாறினோட ரிவ்யூவை ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ காய்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3, 2, 1 go. வெளியே வந்திருக்கிற டெட்பூல் அண்ட் உல்வரின் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் டெட்பூல் அவெஞ்சர்ஸ் அமைப்புக்கு போய் என்னையும் அவெஞ்சர்ஸ் அமைப்பில் சேர்த்துக்குங்க, நானும் அவங்கள மாதிரி ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அவெஞ்சர்ஸ் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதில் பலான மேட்டர்லாம் இருக்குது, அதுக்கு நீ சரி வர மாட்டே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் டிவிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேருந்து இவரை கூப்பிட்டு விட்டு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீ இந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தா நீ அவெஞ்சர்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இவர் சந்தோஷமாக அதை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்கிறதுக்கு புறப்படுறாரு. புறப்பட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த வேலையை நம்மளால் தனியாக செஞ்சு முடிக்க முடியாது, கூட உல்வரின் இருந்தால் தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உல்வரினையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது என்ன வேலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சூப்பர் ஹீரோ படம்னா உலகத்தை காப்பாற்றுறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். இது ஏற்கனவே ஒரு 1,00,000 படத்தில் காப்பாற்றிருக்கானுங்க. இது 1,01,000வது படமாக இந்த படம் வந்திருக்குது. இப்போது உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. மார்வல் கேரக்டர்களிலே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னா அது டெட்பூலை சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு ஒரு எல்லையே கிடையாது, அது பவுண்டரியே இல்லாமல் எது வரைக்கும் போகும். குறிப்பாக சொல்லப்போனால் காமிக்ஸ்லேயே கூட படிக்கிற வாசகர்களை கிண்டல் பண்ணி கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்து பேசும், கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை கிண்டல் பண்ணும், அப்புறம் டைரக்டர்னே மொக்க சீன் எடுத்து வச்சுருக்கணும், ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்து என்னையா இவ்வளோ லோ பட்ஜெட்டில் உப்புமா படம் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே கிண்டல் பண்ணும். இந்த மாதிரி எல்லை இல்லாமல் லொலு சபால மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீடமை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் இந்த படத்தை தமிழில் தான் பார்த்தோம். எப்படி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இஷ்டத்துக்கும் ஊரில் இருக்கிற கட்டவாத்தியெல்லாம் போட்டு டைலாக் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது சில இடங்களில் நெருடலாக இருந்தாலும் தேட்டரில் கலக்கலப்பாக தான் இருந்தது. உல்வரின் கேரக்டர் பொறுத்தளவுக்கு அது போனதுலேயே இறந்து போயிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த படத்தில் வர்ற உல்வரின் வந்து வேறு ஒரு டைம் லைனில் இருக்கக்கூடிய உல்வரின். அந்த உல்வரின் கேரக்டர் ஒன்றும் படத்தில் பெருசாக பண்ணல. படத்தில் ஸ்க்ரீனில் உல்வரினும் டெட்பூலும் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கேரக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உல்வரின் கேரக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அது ஒன்றும் பெருசாக கிழிச்சிடல. இந்த மாதிரி படத்துலலாம் வில்லன் கேரக்டர் எப்படி இருக்கணும், இவங்க சொல்கிற வில்லன் கேரக்டரு இந்த 2 பேருக்கு ஈக்குவலெல்லாம் அது மேட்ச் ஆகவே இல்லை. அப்புறம் கதையும் ஒரு நேர்கோட்டிலே இல்லை. டெட்பூலுக்கு ஒரு கதை இருக்குது, உல்வரினுக்கு ஒரு கதை இருக்குது, அப்புறம் டெட்பூல் போயிட்டு இந்த எம்சியூவில் சேர்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. இப்படி கதை சுற்றி எங்கேயோ போதே தவிர ஒரு நேர்கோட்டிலே இல்லை. இந்த மாதிரியான படங்கள்லாம் படம் தொய்வடையும் போதெல்லாம் மார்வலில் இருக்க மற்ற கேரக்டர்லாம் உள்ளே விட்டு படம் தொய்வடையாமல் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. படம் பார்க்குற ஊழ விட்டானுங்களும் ஊழ விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வருது. குறிப்பாக இந்த பிளேடில் வர்ற வெஸ்லி ஸ்னைப்ஸ் வர்றாரு, அந்த கேரக்டர்லாம் ஒர்க்கே ஆகலை, அவர் பார்க்க ரொம்ப லொடக்காயிட்டு இருக்காரு, பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் குழந்தை குட்டியோடு போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் அரசொல்லி படம். பெரியவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் படத்தில் தமிழ் வெர்ஷனில் படம் முழுக்க டபுள் மீனிங் டைலாக்கு, நேரடியான வசனம் இதெல்லாம் இருக்குது. படத்தோடு பார்க்கும்போது அது கலகலப்பாக போயிட்டாலும் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அவெஞ்சர்ஸ் படத்துக்கு அப்புறமே மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸு ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. இவங்க தூங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஹீரோவையாக கூப்பிட்டு வந்து உலகத்தை காப்பாற்றுன்னு இறக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மை என்னவாக இருக்குன்னா, மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸே கவலைக்கிடமாக இருக்குது. முதல்ல அவங்க அதைத்தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. காய்ஸ், நான் வந்து அவ்வளோ பெரிய மார்வல் ஃபேன்லாம் கிடையாது, 1-2 படம் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இவர் சொன்ன மாதிரி தான், அவெஞ்சர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹோப்பும் இல்லை, ஒரு ஹைப்பும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏதோ வருது போகுதுன்னு தான் தோணுது. நான் இன்னும் டெட்பூல் பார்க்கல. இவர் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு நெகட்டிவாக தான் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் நெகட்டிவாக தான் சொல்லுவார், இதுலேயும் கொஞ்சம் மைனஸாக தான் சொல்லியிருக்காரு. பட்டு படம் பார்த்தா தான் தெரியும் என்னென்னு. உனக்கு என்னடா தோணுது? இவங்க இந்த மார்வல்ஸில் வர கேரக்டர்லாம் எதுக்கு சாகடிக்கிறாங்கன்னே தெரியல. எப்படி இவனுக்கு
ஃப்யூச்சர் பாஸ்ட்டில் போயிட்டு அந்த கேரக்டர் மறுபடி கூட்டிகிட்டு தான் வர போகிறானுங்க. பின்ன எதுக்கு அவனுங்க இந்த கேரக்டர் இதோட முடிஞ்சிச்சு, இன்னும் இந்த கேரக்டர் வேறு வச்சு சீரியஸாக எடுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் எதுக்கு இவனுங்க எடுக்கிறானுங்கன்னே தெரில. அது ஏன்னா இந்த காமிக் புக் இருக்குல்ல, காமிக் புக் அதைப்படி எடுத்தாங்கன்னா அது அந்த மாதிரி தான் வருது போல். ஸோ அதனால் அப்படி எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை ஒப்பீனியன், அந்த ஒப்பீனியன் பெர்செப்ஷன். பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கேரக்டர் இறந்துருச்சுன்னு. எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. வொல்வரின் ரொம்ப பிடிக்கும். அவன் இறந்ததுக்கப்புறம் லோகனே பார்த்தேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அது நார்மலாக ஒரு மாதிரி வைப் வரல எனக்கு லோகனே. ஒரு எந்த வருஷம் இது இறங்குச்சு, 2015 ஏதோ இறங்குச்சு. அப்போவே ஒரு வைப் வரல. இப்போது தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.